ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா இனிமேல் தைரியமாக வெளியே போகலாம். அதாவது வீட்டை பூட்டாமல் கூட நம்ம வெளியே போகலாம். தங்க நகைகளை பார்த்தோன்னா உடம்புல போட்டுட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியமாக வெளியே போகலாம். அது மட்டும் இல்லாமல் பல கோடி பணம், பல லட்ச ரூபா பணம், பல ஆயிரம் ரூபாய் பணம், ஒரு 2000 ரூபா இருந்தால் கூட நம்ம பார்த்தோம்னா அப்படியே வந்து சோப்பில் வைக்காமல் கையில் கூட இப்படியே வச்சுட்டு போகலாம். யாரும் பார்த்தோம்னா திருட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படி யார் அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஒரே ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. அவரை மீறி யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரை பார்த்து எல்லோரும் பயந்துக்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இனிமேல் நம்ம பார்த்தோம்னா பயப்படாமல் இருக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே இப்போ வந்திருக்காரு. யார் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். சிரிக்காதீங்க, தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. உண்மையான விஷயம் அதுதான். இதை வந்து அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வந்து மத்திய கவர்மெண்ட்டோ யாருமே அனௌன்ஸ் பண்ணல. அவராக சொல்லியிருக்காரு, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லை, அதை கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பார்த்தோம்னா சொந்த நாட்டில் போகிறவருக்கு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுனாலோ இல்லை உங்களை பார்த்தோம்னா யாராவது வந்து என்ன சொல்கிறது, யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தோம்னா அடிதடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைலாம் வந்தார் அப்படின்னா இவரை போய் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நீங்கள் தானே சொன்னீங்க இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு, எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் மைக்க தூக்கிட்டு போய் கேட்கலாம். பத்திரிகையாளர்களும் சரி, பாதிக்கப்பட்டவங்களும் சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருமே இவரை போய் கேட்கலாம். நீங்கள் தானே இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இவர் பொறுமையாக பதில் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அநேகமாக அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஃபுல் செக்யூரிட்டியாக இவர் வேலை பார்ப்பாருன்னு தோணுது. சொந்த நாட்டில் பாதுகாப்பு வேணாம், இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிற இவர் பார்த்தோம்னா இனி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்குவார். டெய்லியுமே பார்த்தோம்னா நடக்கிற இந்த பாலியல் துன்புறுத்தல், அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, இந்த ரவுடிசம், அதுக்கப்புறமா கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இவர் வந்து பாதுகாப்பார். அந்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான செக்யூரிட்டியாக தான் அவர் வந்திருக்காரு. நாட்டோட பாதுகாப்புனா சும்மாவா, அவர் ஒருத்தரே மெயின்டைன் பண்ணுவாருங்க, யாருமே தேவை கிடையாது. ஸோ அது அவர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்ல கிடையாது. இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்புன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அவர் சொல்லி நம்ம நம்பாமல் பார்த்தோம்னா எப்படி இருக்கிறது. நம்பி இனிமேல் பார்த்தோம்னா தைரியமாக நம்ம செயல்படுவோம். ஒரு மாதிரி பார்த்தோம்னா ஓரளவுக்கு கிளியரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கவுண்டமணி அவர்கள் சொன்ன அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கிலலாம் பேசக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் பேசி வச்சுருக்காரு. சொந்த நாட்டில் போகிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காருல. அப்போ சொந்த நாட்டில் சொந்த கட்சிக்குள்ளே சொந்த கட்சி மீட்டிங் நடக்குதுல்ல, அந்த மீட்டிங் எதுக்கு பவுன்சர்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத தெரியல. அந்தளவுக்கு பார்த்தோம்னா சுற்றி கார் அப்படியே பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து இறங்குற மாதிரி ஒரு பெரிய காரு, அதுக்குள்ளேருந்து அண்ணன் இறங்கி வர்றாரு. அவரை சுற்றி பார்த்தோம்னா கருப்பாக ட்ரெஸ் போட்டு எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக நடந்து வர்றாங்க இவரை சுற்றி பாதுகாப்புக்காக. சொந்த நாட்டில் போகிறவரு கூட அடுத்துக்கிட்ட தான் சொந்த கட்சியில் மீட்டிங் நடக்குதுல்ல, அந்த கட்சிக்கு போகிறக்கே பார்த்தோன்னா இந்த பவுன்சர்ஸை கூட்டிகிட்டு வர்றாரு இவர். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா இவர் பாதுகாப்பு வச்சுக்கலாம், ஆனால் மற்றவங்க யாரும் பாதுகாப்பு வச்சுக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா அவருக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்னு கேள்வி கேட்பார். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஜாலியாக தான் எடுத்துக்கணும், சீரியஸ் எடுத்துக்கூடாது, காமெடி எடுத்துக்கணும். சரிப்பா, இவர் தான் இப்படி கேட்குறாரு, இவருக்கு பார்த்தோன்னா சுத்தமாக அறிவே இல்லைன்றது தெரியும். இவருக்கு சப்போர்ட் பண்ணுற தம்பிகளும் பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு அப்படியே கையை தூக்கிட்டு பேசுகிறது என்ன, அப்படியே மீசை முறுக்கிட்டு பார்த்தோன்னா திரியிறது என்ன, இந்த சாட்டைத்துறை முருகன், இடும்பாவனம் கார்த்திக், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் பார்த்தோன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது. ஏன்னா நீங்கள் இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் பார்த்தோன்னா பவுன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களே, அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம தானே கூப்பிட்டு வந்திருக்கோம், இதுவும் ஒரு பாதுகாப்பு தானே, நீங்கள் ஏன் மற்றவங்க மட்டும் சொல்கிறீங்க, நம்மளே ஒரு பாதுகாப்போடு தான் போக வேண்டியது இருக்குது. ஒரு டெபாசிட் கூட வாங்காத கட்சி நம்ம, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத கட்சி நம்மளுக்கே பாதுகாப்பு தேவைப்படும் போது விஜய் அவர்கள் 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே கட்சியில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த எலெக்ஷனில் அவர் ஆட்சி பிடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் ஏன் செக்யூரிட்டி வச்சுக்கூடாது, அவர் பிரிவு பாதுகாப்பு வச்சா நமக்கு என்ன, இதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சாதாரண நம்மளுக்கே பார்த்தோன்னா பவுன்சர்ஸ் தேவைப்படும் போது அவருக்கெல்லாம் பிரிவு கண்டிப்பாக தேவை அப்படின்னு யாராவது ஒரு தம்பியாவது கேட்குறானா அப்படின்னா எதுவும் கேட்க மாட்டாங்க. இவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு பார்த்தோன்னா அப்படியே பின்னாடி நின்றுட்டு ஜால்ரா தட்டிட்டு அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா தாவேகா வந்து எங்களோட எதிரி கிடையாது அப்படின்னு ட்விட்டரில் ட்வீட் போடுவாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுத்தா பதில் எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரியான சில தம்பிகள் தான் கட்சிகள் இருக்காங்க. நாட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது இருக்கட்டும் ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்கு பாதுகாப்பு கொடுங்க, கட்சியில் இருக்கிறவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா டெய்லியும் பார்த்தோம்னா 500 பேர், 1000 பேர், 100 பேர் அப்படின்னு வெளியேறிட்டே இருக்காங்க. அவங்களே பாதுகாத்து உங்கள் கட்சிக்குள்ளே வச்சுக்க முடியல, அவங்களே பிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள பாதுகாத்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா அந்த வாக்கு வங்கி, அதை அப்படியே பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வழியை பாருங்கள். இப்போவே பார்த்தோன்னா பாதி பேர் கட்சியிலேருந்து கண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களே
பாதுகாக்க உங்களால் முடியல. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா கட்சியிலேருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க, அதனால் நாங்கள் கட்சி விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க உங்களால். இதில் நீங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது இவங்க கேட்பாங்க, நாட்டில் இவ்வளோ பார்த்தோம்னா அட்டுவலி நடந்துகிட்ருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு அலையுது, ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஆனால் நாட்டுக்கு இவங்க தான் பாதுகாப்புன்னு இவங்களே சொல்லிக்குவாங்க. ஸோ இவங்க எந்த நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பார்த்தோம்னா இல்லை உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன், அது நீங்களே பார்த்தோம்னா அந்த கோடிட்டிடங்களை நிரப்புக அப்படின்ற மாதிரி நீங்களே நிரப்பிக்கிங்க. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்புன்னு சொன்னார்ல, அந்த நாட்டில் இருக்கிற யாருக்குமே இவரை தெரியல அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ இவர் எப்படி பாதுகாப்புன்னு தெரியல. நாளைக்கு நிஜமாலுமே பார்த்தோம்னா கூர்கா மாதிரி குச்சி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பு பண்ணுறதுன்ற பேரில் ஒவ்வொரு தெருவு இறங்கினாலும் கூட குர்கான்னு கூட நம்ப மாட்டாங்க, இவ ஏதாவது திருட வந்துட்டா அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக உருவாகியிருக்காரு இவர். அதுக்குள்ளே விஜய் அவர்களோட ஒய் பிரிவு பாதுகாப்பு பார்த்தோம்னா இவங்க பார்த்தோம்னா தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வேடிக்கையாக இருக்குது. ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு காலத்துலையுமே கிடைக்காது அப்படின்ற பொறாமையில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே கிளியராக தெரியுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது அரசியல் விஷயம், ஜெயிக்கிற விஷயம், அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு தான் நாத்தாக்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போராளி ஒரே ஒருத்தர், தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, யாராவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேராக பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், அதுக்கப்புறமா சினிமா நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.